வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் நினைவது நான் குமுதா மகேஷ். திலகவதி அம்மாவை பற்றி நினைக்கும் போது மனதிற்கு அத்தனை இதமாக இருக்கிறது பவித்ராவிற்கு. இது என்ன உணர்வு என்று அவளுக்கும் புரியவில்லை. திலகவதிக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் பவித்ராவை பார்க்க ஆசைப்படுகிறார் என்ற விஷயம் அகிலா மூலம் பவித்ராவிற்கு தெரிய வந்தது. என்னடி சொல்ற? அவங்க நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சு? பவித்ராவின் மனது அவளையும் அறியாமல் திலகவதிக்காக துடித்தது. திலகவதி அம்மா இங்கே வர மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஹர்ஷவர்தனும் எதுவும் சொல்ல மாட்டான். ஆனால் பவித்ரா எப்படி திலகவதியை பார்க்க அவர் வீட்டிற்கு செல்ல முடியும்? அதற்கு ஹர்ஷவர்தன் சம்மதிக்க மாட்டானே. உடல்நிலை சரியில்லை என்றதும் அலுவலகத்திற்கே வர வேண்டாம் என கூறிவிட்டான். திலகவதி அம்மாவை பார்க்க மட்டும் ஒத்துக்கொள்வானா என்ன? பவித்ரா யோசனையுடன் இருக்க அலைபேசியில் மறுமுனையில் இருந்த அகிலாவோ, ஏய் பவி, லைன்ல இருக்கியா என கேட்டாள். இருக்கேன் அகிலா. திலகவதி அம்மாவுக்கு உடம்புக்கு என்னவா, இப்போ எப்படி இருக்காங்க என கேட்கவும், தெரியலடி, குணா என்கிட்ட இவ்வளவுதான் சொன்னான், நீ வேணும்னா குணாவுக்கு கால் பண்ணி கேட்டுப்பாரு என்றாள் அகிலா. சரி, குணாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன் என்றவள் அகிலாவின் காலை கட் செய்துவிட்டு உடனே குணாவிற்கு அழைத்து விபரத்தை தெரிந்து கொண்டாள். ஒரே ஒரு முறை திலகவதியை சென்று பார்த்துவிட்டு வந்தால் என்ன என்று மனது கிடந்து தவித்தது. மாலை ஹர்ஷவர்தன் வரட்டும் என காத்திருந்தாள். அவன் வந்ததும் கோயிலுக்கு போக வேண்டும் என்றாள். கிளம்பியும் விட்டாள். கோயிலுக்கா? என்ன இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போற? உடை மாற்றி கோயிலுக்கு கிளம்பி நின்றவளை மேலிருந்து கீழாக அளந்து பார்த்தான். கோயிலுக்கு போக என்ன காரணம் சொல்லட்டும், எனக்கு போகணும்னு தோணுது. நீங்க பிஸியா இருந்தா நானும் தேவி அக்காவும் போயிட்டு வரவா என கேட்டாள். சிறிது நேரம் யோசித்தவன், ஓகே, போயிட்டு வா என்றான். ஓகேங்க, சீக்கிரம் வந்துடுறேன் என்று அவள் ஒரு அடி எடுத்து வைக்க பிறகு என்ன யோசித்தானோ தெரியவில்லை. ஸ்வீட்டி, வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். கையில் இருந்த காஃபியை குடித்துவிட்டு அவளுடன் கிளம்பினான். தேவியுடன் வந்திருந்தால் நேரடியாக திலகவதியின் வீட்டிற்கு சென்றிருப்பாள். இப்போது ஹர்ஷவர்தனுடன் அல்லவா செல்கிறாள். கோயிலுக்கு சென்று திலகவதியின் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு எப்படியாவது ஹர்ஷவர்தனிடம் சொல்லி சம்மதம் வாங்கி அங்கிருந்தே அவரை பார்க்க செல்வது என்று மனதில் முடிவு செய்து கொண்டாள். இப்போதே கூறினால் அவன் வேண்டாம் என்று மறுத்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கோயிலுக்கு சென்றுவிட்டு அங்கே ஹர்ஷவர்தனிடம் விஷயத்தை கூறலாம் என நினைத்து கொண்டாள். கோயிலுக்கு சென்று திலகவதியின் பெயரில் அர்ச்சனை செய்தவளை வினோதமாக பார்த்தான் ஹர்ஷவர்தன். என்னது, திடீர்னு திலகவதி அம்மா பேர்ல அர்ச்சனை என அவன் நெற்றியை சுருக்கி கேட்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும்னு அர்ச்சனை என்றாள். அவன் முகத்தில் உணர்வுகளை படித்தவாறே. ஓ என்று மட்டும் பதில் வந்தது அவனிடமிருந்து. வேறு எதுவும் அவன் கேட்கவில்லை. வினோதனின் தாய் ஆயிற்றே, எப்படி கேட்பான்? இருவரும் பூஜை முடிந்ததும் வெளியில் வந்து கொண்டிருந்த நேரம், உனக்கு வேற ஏதாவது வாங்கணுமா, ஷாப்பிங் எதுனா போகணுமா என கேட்டான் ஹர்ஷா. இல்லைங்க, எதுவும் வேண்டாம் என்றாள். அப்போ வீட்டுக்கு போலாமா என கேட்டான். இல்லை, வேற ஒரு பக்கம் போகணும் என்றாள் மெதுவாக தயங்கியபடியே. அவளை வெளிவிரித்து பார்த்த ஹர்ஷவர்தன், எங்க போகணும் என கேட்க அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டவள், நான் சொன்ன கோபப்படக்கூடாது என்று தயங்க, அப்போ கண்டிப்பா நான் கோபப்படுற மாதிரி தான் நீ ஏதோ சொல்ல போற, சொல்லு என்றான். திலகவதி அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அவள் நிறுத்த, அதான் அர்ச்சனை பண்ணிட்டியே, இனி அந்த சாமி பார்த்துக்கும். நிஜமாக சொல்கிறானா இல்லை கிண்டல் செய்கிறானா புரியவில்லை அவளுக்கு. அவங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களாம் என்று சொல்ல அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவன், இது வேறையா? சரி, எந்த ஹாஸ்பிட்டல் என கேட்க, ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, வீட்டில் தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் என்றாள். ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போயிருக்கலாம் என்றான். ஏன் வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன தப்பு என்றாள். ரொம்ப பேச கற்றுக்கிட்ட ஸ்வீட்டி, அதுவும் ஏன்கிட்டயே. அந்த வினோதன் வீட்டுக்கு நீ போகணுமா? கேட்கும்போதே அவன் முகம் லேசாக இறுகி போக, எனக்கு திலகவதி அம்மாவை பார்க்கணும், அவங்க வீட்டுக்கு போகணும் என்றாள் விடாப்பிடியாக. வினோதன் வீட்டுக்கு போகணுமா என்றான். ப்ளீஸ்ங்க, அம்மாவுக்காக ஒரே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றாள். சாரி, வினோதன் வீட்டுக்கெல்லாம் என்னால் உன்னை அனுப்ப முடியாது. அவனுக்கும் எனக்கும் தொழில் போட்டி இருக்கு. அவன் வீடு உனக்கு சேஃப் இல்லை, புரிஞ்சுதா என்றான்.
அப்போ நீங்களும் என் கூட வாங்க, காரில் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ளே போய் திலகவதி அம்மாவை நலம் விசாரிச்சுட்டு 2 வார்த்தை பேசிட்டு உடனே வந்துடுறேன். ப்ளீஸுங்க. அந்த வினோதன் கிட்ட பேச மாட்டேன், சிறு பிள்ளை போல கெஞ்சினாள் பவித்ரா. தன் சிகையை அழுத்தமாக கோதிக்கொண்டே சில நொடிகள் யோசித்தவன், விடமாட்டேன். சரி, 5 நிமிஷம்தான், பார்த்த உடனே திரும்பி வந்துடணும். அவங்க வீடு எங்கே இருக்கு உனக்கு தெரியுமா என கேட்டான். அவன் ஒத்துக்கொண்டதே போதும் என்று சந்தோஷப்பட்டவள், என்கிட்ட லொக்கேஷன் இருக்குங்க, போலாம் என்று வேகமாய் வந்து காரில் ஏறிக்கொண்டாள். அவன் மனம் மாறிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம். அவளை பார்த்து கொண்டே ஹர்ஷாவும் காரில் ஏறி சீட் பெல்ட்டை போட்டு கொண்டான். எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் பண்றியா? அவள் செயலை கண்டுபிடிக்காமல் இருப்பானா என்ன? வினோதனின் வீட்டிற்கு சற்று தூரமாகவே காரை நிறுத்தி இருந்தான் ஹர்ஷவர்தன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். பவித்ரா காரில் இருந்து இறங்கி கொண்டாள். ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறாள் என்பதால் வினோதனின் வீட்டை கண்டுபிடிப்பதில் எந்த சிரமமும் இல்லை. அவளை ஒரு எட்டு எடுத்து வைக்க, ஸ்வீட்டி ஒரு நிமிஷம் இரு. ஹர்ஷவர்தனும் காரில் இருந்து இறங்கி அவள் அருகில் வந்தான். பார்த்து பத்ரம், அங்கே ஏதாவது வித்தியாசமாக இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணு. உள்ளே போயிட்டு அதிகபட்சம் 10 நிமிஷம்தான், வெளியே வந்துடணும். அவளுக்கு அறிவுரைகளை வழங்கியவனை தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ரா. என்ன பார்க்குறேன், நான் சொன்னது புரிஞ்சுதா என கேட்டான். நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமோ டெரரிஸ்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போற மாதிரியெல்லாம் இருக்கு, பவித்ரா சொல்லி சிரிக்க. சரிதான், அந்த வினோதனும் குணாவும் டெரரிஸ்ட் மாதிரி தான் என்றான். ஆனா திலகவதி அம்மா ஒன்றும் டெரரிஸ்ட் இல்லையே என்றாள் பவித்ரா. ஓகே பார்த்து போ, 10 நிமிஷத்துக்கு மேலே லேட் ஆச்சுன்னா நானே கால் பண்ணிடுவேன் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தான் ஹர்ஷா. பவித்ரா வினோதனின் வீட்டு வாயிலில் நின்று அழைப்பு மணியை அடிக்க கதவை திறந்தது என்னவோ அஞ்சலிதான். அஞ்சலியை வினோதனின் வீட்டில் பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள் பவித்ரா. அஞ்சலி, நீயா? நீ எப்படி இங்க? கிரேட் சர்ப்ரைஸ் என்றாள் பவித்ரா. பவித்ராக்கா வாங்க வாங்க, ஆண்டி உங்களை கேட்டுட்டே தான் இருந்தாங்க என்று வரவேற்றாள். குணா திலகவதியை பார்க்க வந்திருக்க வேண்டும், அவனுடன் அஞ்சலியும் வந்திருக்கிறாள் என்றுதான் பவித்ரா நினைத்து கொண்டாள். வினோதனுக்கும் அஞ்சலிக்கும் திருமணம் நிச்சயமான விஷயம் அகிலா பவித்ரா இருவருக்குமே தெரியாது. அஞ்சலி, குணா எங்க, உள்ள இருக்கானா என்று கேட்டுக்கொண்டே பவித்ரா உள்ளே நுழைய அவள் குரல் கேட்டதும் கண்களை மூடி படுத்திருந்த திலகவதி எழுந்து உட்கார்ந்து விட்டார். என் பொண்ணு வந்துட்டா போல இருக்கே பவித்ரா என்று அவர் உதடுகள் முணுமுணுக்க, பவித்ராவை காணும் ஆவலில் கட்டிலிருந்து வேகமாய் இறங்க போக உடல் ஒத்துழைக்கவில்லை. லேசான தள்ளாட்டம். அம்மா பார்த்து. அஞ்சலியும் பவித்ராவும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் வந்து அவரை பிடித்து கொண்டார்கள். அம்மா நான் தான் வரேனே, அதுக்குள்ள நீங்க ஏன் எழுந்து வந்தீங்க என கேட்டுக்கொண்டே திலகவதியின் அருகில் வந்து அமர்ந்து நலம் விசாரித்தாள் பவித்ரா. அக்கா, ஆண்டி உடம்பு சரியில்லைன்னு எழுந்திருக்கவே இல்லை, இப்போ உங்களை பார்த்த உடனே எழுந்து நடக்கிறாங்க ஆச்சரியமாய் கேட்டாள் அஞ்சலி. பவித்ராவை பார்த்ததும் திலகவதியின் கண்கள் கலங்கிவிட்டது. நீ வருவியோ இல்லையோன்னு நினைச்சேன் என்றவர் பவித்ராவின் கைகளை பிடித்து கொண்டார். அம்மா வருத்தப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேனே என்றாள் பவித்ரா. அக்கா, நான் டீ எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டுருங்க என்று சமையல் அறைக்கு சென்ற அஞ்சலிக்கு அவர்கள் இருவரின் அன்பை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. திலகவதி எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்தான். ஆனால் பவித்ராவிடம் அவர் காட்டும் அன்பு சற்றே மிகையாகத்தான் தோன்றியது அஞ்சலிக்கு. அக்கா டீ எடுத்துக்கோங்க, ஆண்டி இது உங்களுக்கு என்று இருவருக்கும் டீயை கொடுத்தாள். பவித்ரா, உனக்கு தெரியுமா, இது அஞ்சலி, குணாவோட தங்கச்சி என்று திலகவதி பவித்ராவிற்கு அறிமுகப்படுத்த, அம்மா அஞ்சலி எனக்கு நல்லாவே தெரியும். அஞ்சலி உட்காரு, அம்மா எப்படி இருக்காங்க, நான் அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. அவளையும் தன் அருகில் அமர வைத்து கொண்டாள் பவித்ரா. அம்மா நல்லா இருக்காங்க அக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியல, நீங்க எப்படி இருக்கீங்க என கேட்க, நான் நல்லா இருக்கேன், பரவாயில்லையே அஞ்சலி, டீ போட கத்துக்கிட்ட போல என சிரித்து கொண்டே அவள் கொடுத்த டீயை ஒரு சிப் குடித்து கொண்டே பேசினாள் பவித்ரா. திலகவதியோ, பவித்ரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அஞ்சலி குணாவுக்கு தங்கச்சி மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு மருமகாக போறா. அவர் பெருமையோடு சொல்ல பவித்ராவிற்கு நம்பவே முடியவில்லை. என்னம்மா சொல்றீங்க, அஞ்சலிக்கும் வினோதன் சாருக்கும் கல்யாணமா ஆச்சரியப்பட்டு கேட்டாள் பவித்ரா. ஆமாம்மா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாம காதலிச்சிருக்காங்க. வினோதன் என்கிட்ட சொல்லிட்டான். இப்போ குணா வீட்லேயும் பேசி கல்யாண தேதியும் முடிவு பண்ணியாச்சு.
அடுத்த மாதம் கல்யாணம். பவித்ராவை அன்பு பொங்க பார்த்த திலகவதி, உன்னையும் தம்பியும் முறைப்படி நானும் வினுவும் வீட்டுக்கு வந்து அழைக்கிறோம், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வரணும் என்றார். அஞ்சலிக்கு கல்யாணமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஞ்சலி. அவள் கையை பிடித்து குலுக்கினாள் பவித்ரா. தேங்க்ஸ் அக்கா, டீ ஆறிடும், குடிங்க என்று அஞ்சலி சொல்ல டீயை குடித்து கொண்டே மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். 10 நிமிடம் போனதே தெரியவில்லை. பவித்ராவை காணவில்லை என்றதும் ஹர்ஷவர்தன் அவளுக்கு அழைத்து விட்டான். அம்மா, அவர் வெளியே நிற்கிறாரு, நேரமாகுது, நான் கிளம்புறேன், உடம்ப பார்த்துக்கோங்க என்று சொல்லவும் பவித்ராவின் கையை பற்றி இருந்த திலகவதிக்கு அவளை விடவே மனதில்லை. அவள் முகம் வருடி நெற்றியில் முத்தமிட்டார். திலகவதியின் இந்த பாசத்தை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. பவித்ரா வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று கொண்டிருக்க வினோதனும் குணாவும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஹர்ஷாவின் கார் அவர்கள் வீட்டிலிருந்து 2 வீடு தள்ளி நின்றிருக்க ஹர்ஷவர்தனோ காருக்கு வெளியில் நின்று பவித்ராவிற்காக காத்து கொண்டிருந்தான். வினோதனின் கார் ஹர்ஷவர்தனின் காரை கடந்த சமயம் குணா ஹர்ஷவர்தனை பார்த்து விட்டான். சார், ஒரு நிமிஷம், ஸ்லோ பண்ணுங்க, அங்க நிற்கிறது ஹர்ஷவர்தன் சார் தானே என்று அவன் கை நீட்டி காட்ட, அதே சமயம் ஹர்ஷவர்தனும் காருக்குள் இருந்த வினோதனையும் குணாவையும் பார்த்து விட்டான். வந்துட்டானுங்களா? பவித்ரா இன்னும் அங்க என்ன பண்றா என்று முணங்கியபடியே அவள் அலைபேசிக்கு அழைத்தான். வினோதனுக்கு ஓரளவு விஷயம் புரிந்துவிட்டது. பவித்ரா அம்மாவை பார்க்க வந்திருக்கிறாள், ஹர்ஷவர்தன் பவித்ராவை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் என்று நொடி பொழுதில் சரியாக கணித்திருந்தான் வினோதன். ஹர்ஷவர்தன் சார் இங்கே எதுக்கு நிற்கிறாரு என்று கேட்ட பிறகுதான் குணாவிற்கும் விஷயம் புரிந்தது. சார், அப்போ பவித்ரா அம்மாவை பார்க்க வந்திருக்காளா என அவனும் புருவம் உயர்த்த, அப்படிதான் இருக்கணும் குணா, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். காரை நிறுத்திவிட்டு இருவரும் கீழே இறங்கிய சமயம் பவித்ரா வெளியில் வந்து கொண்டிருந்தாள். அம்மா வரேன், அஞ்சலி பாய் என்றவள் வாயிலில் நின்றிருந்த வினோதனையும் குணாவையும் பார்த்து புன்னகைத்தாள். வெல்கம் பவித்ரா என்றான் வினோதன். பதில் பேசலாமா வேண்டாமா என்று அவள் ஹர்ஷவர்தனை பார்க்க அவனும் கண்களை சுருக்கி அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன மேடம், நீங்க பாச வெளியவே நிக்க வச்சிட்டீங்க, அவரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாமே குணாதான் தோழியிடம் கேட்டான். நல்லா சொன்ன, அவர் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு என்றாள் பவித்ரா. இவ்வளோ தூரம் வந்துட்டாருல்ல, கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயும் வருவாரு என்ற வினோதனின் கண்கள் ஹர்ஷவர்தனை பார்க்க, இவன் முகத்திலேயே விழிக்க கூடாதுன்னு நினைச்சா சரியான நேரத்துக்கு வந்துட்டான் என்று நினைத்தபடியே, பவித்ரா போலாம் அங்கிருந்தே அழைத்தான் ஹர்ஷவர்தன். ஓகே பாய் குணா, அவர் கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன். அவர்களிடம் விடை பெற்று கொண்டு ஹர்ஷவர்தனிடம் வந்தாள் பவித்ரா. ஸ்வீட்டி, அவங்களோட உனக்கு என்ன பேச்சு என்றான் இருவரையும் பார்த்து முறைத்து கொண்டு. பேசவெல்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு ஹாய் சொன்னேன் என்று அவள் அப்பாவியாய் சொல்ல, அந்த வினோதன் என்னவோ சொன்னானே, அவன் என்ன சொன்னான் என கேட்க, இல்லையே அவர் ஒன்றும் சொல்லலை என்றாள் பவித்ரா. எதையாவது சொல்ல போய் இருவருக்கும் பிரச்சனை வந்து விட்டால் எதற்கு வம்பு என்று பூசி மொழிகினாள் பெண். அவன் என்னவோ சொன்னான், என்னை பார்த்து உன்கிட்ட ஏதோ பேசினான் கடுப்பாக கேட்டான் ஹர்ஷவர்தன். ஓ அதுவா, அது உங்களை ஏன் வெளியவே நிற்க வச்சுட்டு வந்தேன், உள்ள அழைச்சிட்டு வந்திருக்கலான்னு சொன்னாரு பயந்து கூறினாள் பவித்ரா. வாட், என்ன தைரியம் அவனுக்கு? அவன் வீட்டுக்குள்ள நான் வரணுமா? அவன்தான் கூப்பிடாமையே பாட்டிக்கு வந்துட்டு போனான். இவனை மாதிரி நானும் வருவேன்னு நினைச்சானா? பற்களை கடித்து கொண்டு காரில் அமர்ந்து காரை கிளப்பினான் ஹர்ஷவர்தன். பவித்ரா அமைதியாகிவிட தலையை திருப்பி அவளை பார்த்தவன், திலகவதி அம்மா நல்லா இருக்காங்களா? கோபம் ஒரு பக்கம் இருக்க நலமும் விசாரித்தான். சிரித்து கொண்டாள் பவித்ரா. நல்லா இருக்காங்க, உங்களை கேட்டாங்க என்றாள். என்றவன், உன்னோட ஃப்ரெண்டு அதான் அந்த குணா எப்ப பாரு இந்த வினோதன் கூட ஒட்டிட்டே தான் இருப்பானா என கடுப்பாக கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, குணா தங்கச்சிக்கும் வினோதனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, 2 பேரும் சொந்தக்காரங்க ஆயிட்டாங்க. நம்மளை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு திலகவதி அம்மா உடம்பு சரியானதும் வரேன்னு சொன்னாங்க என்றாள் சந்தோஷமாய். ஓ, அவனுக்கும் கல்யாணம் வேற நடக்க போகுதா? 2 பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருந்தாங்க, இப்போ சொந்தக்காரங்க வேற ஆக போறாங்களா? ஓகே. அப்புறம் திலகவதி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள எங்கேயும் அலைய வேண்டான்னு சொல்லு. அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாலும் அவன் கல்யாணத்துக்கு நம்ம போக போறதில்ல, புரிஞ்சுதா? கண்டிப்பாக சொல்லிவிட்டான். பவித்ரா அமைதியாகவே இருக்க,
என்ன பேச்சையே காணோம்? காரை ஓட்டிக்கொண்டே திரும்பி அவளை பார்த்தான். சரிங்க, சொல்லிடுறேன் என்றாள். அழைக்க வருகிறேன் என்றவரை வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? மாலை வீடு வந்தபோது மகிழனை தூக்கி வைத்து விளையாடி கொண்டிருந்தாள் தேவி. அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நம்ம 2 பேரும் ஒரே டைம்ல மீட் பண்ணியிருக்கோம், வா வா என்று பவித்ரா அவனை தூக்கி கொள்ள ஹர்ஷவர்தன் அறைக்கு சென்றான். திலகவதியை பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து பவித்ராவிற்கு மனதில் புது உற்சாகம். குணாவின் தங்கையை வினோதன் மணக்கப் போகிறான் என்ற செய்தி வேறு கிடைத்துவிட உடனே அலைபேசியை எடுத்து அகிலாவிற்கு அழைத்து விட்டாள். விஷயத்தை கேட்ட அகிலா, என்னடி சொல்ற? இந்த குணாவை பாத்தியா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நம்ம 2 பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லல என்று அகிலா கோபித்து கொள்ள, குணா எனக்கு ஃபோன் பண்றதே இல்லை அகிலா, சொன்னா உன்கிட்ட தான் சொல்லியிருக்கணும் என்று பவித்ரா சொல்லவும், சார் பக்கத்துல இருப்பாருன்னு உனக்கு ஃபோன் பண்றதுக்கு அவனுக்கு பயம். ஆனா என்கிட்ட சொல்ல என்ன கஷ்டம்? திலகவதி அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னதும் எனக்கு கால் பண்ணி சொன்னான் தானே. அதே மாதிரி அஞ்சலிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாதா? அகிலா குணாவை திட்டி தீர்க்க, சரிதான் சிரித்து கொண்ட பவித்ரா, இந்த கேள்வியை நீ அவன்கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்லவும், கண்டிப்பா கேட்கிறேன்டி, இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. பவித்ராவிடம் பேசி முடித்த உடனேயே குணாவிற்கு அழைத்து அவனை திட்ட ஆரம்பித்து விட்டாள் அகிலா. இரவு உணவை முடித்து கொண்டு ஹர்ஷவர்தன் அறைக்கு சென்றுவிட பவித்ரா மகிழனுக்கு உணவை ஊட்டினாள். பிறகு தூங்கவும் வைத்தாள். அவள் அறைக்கு சென்றபோது ஹர்ஷவர்தன் கண்களை மூடி கட்டிலில் சாய்ந்திருந்தான். ஏதோ யோசனையில் இருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. தலையணையை அவன் அருகில் நகர்த்தி வைத்து அவன் தோளில் சாய்ந்து அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள். கண்களை திறக்காமலேயே அவளை அணைத்து கொண்டான். அவன் அமைதியாகவே இருக்க தலை உயர்த்தி அவனை பார்த்தாள் பவித்ரா. அவன் கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டாள். அவன் இதழ்கள் விரிந்து கொண்டது. ஆனாலும் கண்களை திறக்கவில்லை. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என கேட்டாள். எல்லாம் அந்த வினோதனை பத்தி தான் என்று அவன் குரலில் தோய்வு நிரம்பி இருக்க, சாரிங்க, எனக்காக நீங்க வினோதன் வீடு வரைக்கும் வர வேண்டியதா போச்சு. அவனை இன்னும் இறுக அணைத்து கொண்டாள். அவளுக்காக அவன் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு அவன் மீதான காதலை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது. நீங்க நினைச்சிருந்தா வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆனா எனக்காகத்தானே வினோதன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்தீங்க. பவித்ரா உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டிருக்க கண்களை விழித்து அவளை அழுத்தமாக பார்த்தவன், ஸ்வீட்டி, என் வெறுப்பை விட உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். அன்பாய் அவன் கேசத்தை கோதினாள் பவித்ரா. அவன் கன்னத்தை வருடினாள். அவன் நெற்றியில் முத்தம் பதித்தாள். இரவு முழுவதும் ஆசை தீர கொஞ்சினாள். அடுத்த நாள் அலுவலகத்தில் அன்று வழக்கம் போல அகிலாவிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு ஹர்ஷாவின் அறைக்கு வந்தான் அருண். இருவரும் தொழில் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்த சமயம் அறை கதவை தட்டிவிட்டு வேகமாக உள்ளே நுழைந்தாள் அகிலா. சார், இன்னைக்கு 4:30 மணிக்கே நான் கிளம்பணும், பர்மிஷன் வேணும் என்று பதட்டமாய் அவள் கேட்கவும் அவளை புரியாமல் பார்த்த ஹர்ஷவர்தன், என்னாச்சு அகிலா, என்ன எமர்ஜென்சி என கேட்க, வீட்டில இருந்து கால் பண்ணாங்க சார் என்று ஹர்ஷாவை பார்த்து பதில் கூறியவள் உடனே பார்வையை நகர்த்தி அருகில் இருந்த அருணை பார்த்தாள். சற்று முன் சிரித்து பேசியவள் இப்போது இவ்வளவு பதட்டமாய் நிற்பதை பார்த்ததும் அருணுக்கும் கொஞ்சம் குழப்பமாய்த்தான் இருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, வீட்டில இருந்து கால் பண்ணாங்களா, என்னாச்சு என கேட்டான் ஹர்ஷவர்தன். சார், நான் உடனே போகணும் என்றாள். அகிலா, முதல்ல ரீசன் சொல்லுங்க, காரணமே இல்லாம பர்மிஷன் கேட்டா எப்படி என கேட்கவும், சார், அது அப்பா ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொன்னாரு. என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து வராங்களாம் என்றாலே பார்க்கலாம். அதிர்ந்து வெறிந்தது அருணின் விழிகள்.